Under 25 VIVO கிட்டேருந்து ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க VIVO T2 PRO 5G. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் பண்ண பித்தலாட்டத்தை பற்றி கடைசியாக நம்ம பேசலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு 6.78 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் 1300 nits பீக் பிரைட்னஸ் HDR10+ சப்போர்ட் இந்த டிஸ்பிளேல இருக்குது. டிஸ்பிளே வைஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராக்கு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலோட டெப்த் கேமராவும் கொடுக்குறாங்க. பேக் கேமரால 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இதில் OS சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பேக் கேமரால எடுக்கிற போட்டோஸ்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல அவுட்புட்டே கொடுக்குது. ஆனால் வைட் ஆங்கிள் கேமரா இந்த மொபைலில் கொடுக்கல, அது ஒரு மைனஸ் பேக் கேமரால. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா 16 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் ஃபுல் ஹெச்டி 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஓவரால் கேமரால வீடியோ ரெக்கார்டிங்ல சரி, ஃபோட்டோகிராஃபில சரி ஒரு நல்ல அவுட்புட் இந்த மொபைலில் கொடுக்குது. சென்சாருக்கு ஐக்கு Z7 Proல கொடுத்து அதே சென்சார் இந்த மொபைலில் கொடுக்கறதுனால ஓவரால் ரெண்டு மொபைலுமே கேமரா ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தீங்கன்னா சிப்செட்டுக்கு MediaTek Dimensity-யோட 7200 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசஸ். இந்த மொபைலோட ஆண்ட்ராய்ட் ரிஸ்க்கு 7.2 lakhs கிட்ட வருது. நெக்ஸ்ட் RAM டைப்புக்கு LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப்புக்கு UFS-ஓட 2.2 சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைலில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரிக்கு வந்தீங்கன்னா 4600 mAh கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கனெக்டிவிட்டிக்கு வந்தீங்கன்னா 5G சப்போர்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. அப்புறம் Wi-Fi 5 சப்போர்ட் தான் இந்த மொபைலில் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட மல்டிமீடியாக்கு வந்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆடியோ ஜெக் 3.5 mm கொடுக்கல. இந்த மொபைலோட வெயிட் மொத்தமே 175 grams தான் இருக்குது. IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேலே தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸிங்க்கு வந்தெல்லாம் பேஸ் ரேஞ்ச் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 24,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த மொபைலோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பெக்ஸ்லாம் எங்கேயே கொடுத்த மாதிரி இருக்குது. ஐக்கு Z7 Proல கொடுத்த எல்லா ஸ்பெக்ஸுமே இந்த மொபைலையும் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுக்கும் வெயிட்டில் கூட எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பேக்கில் டிசைன் கூட ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலில் ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா T2 Proல IP52 கொடுக்குறாங்க. ஆனால் Z7 Proல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது ஒன்று மட்டும்தான் இந்த ரெண்டு மொபைலுமே டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸுமே அந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலில் காப்பி தான் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த மொபைலோட ப்ரைஸ் ரெண்டுமே சேமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 24,000க்கு. இதே போல தான் ஏற்கனவே VIVO T2 ஒரு மொபைலையும் ஐக்கு Z7S ஒரு மொபைலுமே காப்பி பண்ணி லான்ச் பண்ணாங்க. இப்போ ஐக்கு Z7 Proல இருந்து VIVO T2 PRO 5Gன்னு புதுசாக காப்பி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஒரே ஸ்பெக்ஸை ரெண்டு மொபைலில் லான்ச் பண்ணுறாங்க எனக்கே தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.